மாவு பேசுறது எப்படின்னு அவனுக்கு நீ அவனை தான் பிணையணும். என்ன மச்சான் நினச்சிக்கிட்டு இருக்காளுங்க? என்னாச்சுடா? பரோட்டா மாஸ்டர் சாதாரண வேலையா? நான் கரெக்டாக மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பரோட்டா மாஸ்டர் ஆகிட்டேன். பரோட்டா மாஸ்டர் அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வெளிலேருந்து பார்த்தா சாதாரணமாக தெரியும், பணஞ்சு பார்த்தா தான் தெரியும். அன்னைக்கு நான் பரோட்டா மாஸ்டர் ஆகும்போது எனக்கு காம்படிஷனுக்கு 2 ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மிஷினோட மெயின் ஃபங்க்ஷனை பரோட்டா மாவு அக்யூரேட்டா வெயிட் போட்டு தனித்தனியா உருண்டையா பிசைஞ்சு ரோல் பண்றது தான் சார். அடடா பரவாயில்லையே. அடப்பாவிங்களா. சார் இதுல பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு சார். சாஃப்ட், வெரி சாஃப்ட், ஹார்ட் சார். இதுல ஷேப்பையும் கண்ட்ரோல் பண்ணலாம் சார். 1 மணி நேரத்துல 1000 பரோட்டாவை அடிச்சு தள்ளிடும். ஏங்க அப்பா. சார் இந்த மிஷினை நீங்க வாங்குனீங்கன்னா இது மூலமா நிறைய பணத்தையும் டைமையும் சேவ் பண்ண முடியும் சார். இன்னும் எதுக்கு வெட்டியா நிக்கிற? 1 மணி நேரத்துல 1000 பரோட்டாவாமா. நீ முக்கி போட்டாலும் 300 தான் போட முடியும். கிளம்பு காத்தாவது வரட்டும், கிளம்பு. முக்கி போட்டாலும் 300 தாண்ட முடியாதா? 5 நிமிஷம் டைம் கொடுங்க, என்ன பண்றேன்னு பாருங்க. இங்க வர்றேன் பாருங்கடா. முள்ளு எப்படி நேர நிக்குதா?